ராஜநாடிக்கும் பாரம்பரியத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஸ்தான பலம், ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி பலம் அடையுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தடுகள ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமண பத்தி பார்க்கணும், அப்பாவ பத்தி பார்க்கணும், பிள்ளைய பத்தி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கான பாவம் எதுன்னு பார்ப்பாங்க. அந்த பாவத்த பார்த்து டைரக்டா ஒரு பிளானட் எந்த ராசியில உட்கார்ந்திருக்கு, அந்த ராசிக்கும் அந்த பிளானட்டுக்கும் என்ன பொருத்தம் இருக்கு, இல்லைன்னா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கா, அதுல ஏதாச்சும் முக்கியத்துவம் இருக்கான்றத பார்க்குறோம். முக்கியத்துவம் இல்லைன்னா விட்டு நான் வந்து என்ன சொல்றேன்னா, குருவும் சந்திரனும் எங்க இணைஞ்சிருந்தாலும், எத்தனாவது வீட்டு அதிபதியா இருந்தாலும், என்ன நட்சத்திரமா இருந்தாலும், என்ன லக்னமா இருந்தாலும் ஒரே பலன் தான். அந்த 12 பாக்ஸ்ல எங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் ஒரே உட்கார்ந்தாலும் பலன் ஒரு தான். கிரகம் இந்த கிரகம் இணைஞ்சு எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், செவ்வாய் தோஷமோ, செவ்வாய் கெட்டு போயிருந்தா, செவ்வாய் அசுப பலம் பெற்றிருந்தா, செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் கெட்டு போயிருந்தா, செவ்வாயோட ஸ்தான பலம், திருக்கு பலம், நைசர்கிக பலம் எல்லாத்துலயும் கெட்டு போயிருந்தாலும், குரு பார்த்த உடனே அந்த செவ்வாயை தூக்கிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம மெத்தடில், ராஜநாடி மெத்தடில் யோகத்தில் வந்து அகிருதி யோகம், நசாங்கிய யோகம்னு சொல்லிட்டு 4-5 பிரிவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சந்திர யோகம், ராஜ யோகம்னு பிரிக்கிறாங்க. இப்படிலாம் பிரித்து மொத்தம் 4800 யோகங்களை வகைப்படும். யோகங்களில் வந்து என்னன்னா, இந்த ராசியில் இந்த கிரகம் இருந்தால் ஒரு யோகம், இந்த ராசியிலேருந்து இத்தனாவது ராசிக்குள்ள இந்த கிரகம் இருந்தால் யோகம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிரிக்கும். கர்ம வினைகளை பற்றி பேசியிருப்போம். இப்போ ரொம்ப அடிபட்டிருக்காரு, ரொம்ப அடிபடுவார், கஷ்டப்படுவார்னு பேசுகிறோம். உடனே ஃபோன் அடித்து நம்மளுக்கு ஜாதகம் பார்க்குறாரு. அவர் ஜாதகம் நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்கிற ஜாதகம் நம்ம என்ன சொல்கிறது? இப்போ இருக்கிறதை இருப்பது போல நம்ம ரீட் பண்ணுறோம். ஒருவேளை பரிகாரம் செய்கிறது, மாத்திரதெல்லாம் உண்மையாக இருந்தால், நம்ம தான தர்மங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நிறுத்திட்டு பரிகாரம் பண்ணிடலாம்ல. கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க, நேராக போய் அங்கே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணலாம் இல்லையா? ஆனா அதற்கான கோவில்கள்லாம் நிறைய சொல்றாங்களே, கேன்சரா என்னதான் இருந்தாலும் நாங்கள் போய் பண்ணலாம் இல்லையா? இந்த பரிகாரம் நான் சொல்றது வழி தெரியுது இல்லைங்களா? எனக்கு பசி அப்படின்னா சாப்பாடு தான் கொடுக்க முடியுமே தவிர, பசியே வராமல் இருக்கிறது பரிகாரம். இறை தேடி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர், ராஜநாடி ஜோதிட முறையோட ஃபவுண்டர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ராஜநாடி அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு எளிமையா புரியுற ஒரு ஜோதிட முறையா இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. முதல்ல இந்த ராஜநாடி முறைப்படி நீங்க வந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீங்க பாக்குறீங்க? ராஜநாடி இல்லைங்க, எல்லா மெத்தட்லையும் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. இதில் ராஜநாடிக்கும் பாரம்பரியத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஸ்தான பலம், ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி பலம் அடையுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தடுகளை ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமண பற்றி பார்க்கணும், அப்பாவை பற்றி பார்க்கணும், பிள்ளையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கான பாவம் எதுன்னு பார்ப்பாங்க. அந்த பாவத்தை பார்த்து அந்த பாவம் என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பாவம் என்ன ஆயிருச்சுன்னா அந்த பாவத்தினுடைய பலன்களை கூற முடியும். அப்போ பாவத்தை வெயிட் பார்க்கறதுக்கு அந்த ஆதிபத்தியமான கிரகம் இது, அந்த பாவத்தை ராசியுடைய அதிபதி யாரு, அல்லது அந்த பாவத்துல யார் அமர்ந்திருக்கிறா, இந்த பாவ அதிபதி போய் எங்க போய் உட்காந்துருக்காரு, அவர் யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு, அல்லது யார் சாரத்துல உட்காந்துருக்காரு, அவர் யார் கூட சேர்ந்திருக்காரு, சேர்ந்தவங்க நட்பா பகையா, இப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த கிரக திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சில இடங்கள்ல உட்கார்ந்தா சில கிரகங்களுக்கு பலம், லக்னத்தை வந்து சில ராசிகள் சில இத்தனாவது வீட்டில் உட்காந்தா சில, அது வந்து என்ன சொல்றாங்கன்னா காலபலம், திக்கு பலம் அப்படின்னு சொல்லி திசைகளுக்கு பலம் சொல்றாங்க. அப்ப மேசம் என்பது கிழக்கு, கிழக்குல வந்து சனியும் புதனும் பலம் சொல்றாங்க. அப்ப லக்னத்திலே வந்து சனியும் புதனும் உட்காந்தா பலம். அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த சனியுடைய ஆதிபத்தியம் இது, அல்லது இந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் இது, அதாவது திசைகளையும் கிரகங்களையும் கனெக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி தசை, தசை இல்ல திசை, இது வந்து திசைன்னு 4 திசை. ஆமா, இது வந்து அது கட்டங்களுக்குள்ள இருக்கு, பாவத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்தந்த திசையில இந்தந்த கிரகங்கள் பலம்னு திக்கு பலம், திக்குங்கிறது திசை, திக்கு பலம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப திக்கு பலம் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிரகங்கள் இந்த பாவங்களுக்கு பலம் சேர்க்குது அப்படிங்கிற அடிப்படையில பாவ பலனை எடுத்து அந்த ஸ்தானம் பலமா இருக்கு, பலமா இல்லை அப்படிங்கிறத சொல்லி ஒரு சப்ஜெக்டை முடிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சுத்துறது இல்லை, டைரக்டா ஒரு பிளானட் எந்த ராசியில உட்காந்துருக்கு, அந்த ராசிக்கும் அந்த பிளானட்டுக்கும் என்ன பொருத்தம் இருக்கு, இல்லைன்னா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கா, அதுல ஏதாச்சும் முக்கியத்துவம் இருக்கான்றத பார்க்குறோம். முக்கியத்துவம் இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போறோம், இருந்தால் அதை பத்தி பேசுறோம். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2வது படிநிலை அப்படிங்கிறது கிரக இணைவுகள்.
இந்த கிரக இணைவுகள் என்பது ஒரே கட்டத்துல சேர்ந்திருந்தா இணைவு. இதை நானும் இணைவுன்ற பேர்ல சொல்றேன். அவங்க வந்து யோகம்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அவங்களுடைய யோகத்துக்கும் என்னுடைய இணைவுக்கும் பலன்கள் வேறுபடுது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அந்த குரு எத்தனாவது வீட்டு அதிபதி, சந்திரன் எத்தனாவது வீட்டு அதிபதி, ம். இவரும் சேர்ந்தா 9, 11 தொடர்பு, 12, 11 தொடர்பு, 1, 7 தொடர்புங்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, குருவும் சந்திரனும் எங்க இணைஞ்சிருந்தாலும், எத்தனாவது வீட்டு அதிபதியா இருந்தாலும், என்ன நட்சத்திரமா இருந்தாலும், என்ன லக்னமா இருந்தாலும் ஒரே பலன் தான் வரும். அந்த 12 பாக்ஸ்ல எங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் ஒரே உட்கார்ந்தாலும் ஒரு பலன் தான். கிரகம் இந்த கிரகம் இணைஞ்சு எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், அவருக்கு என்ன லக்னமா இருந்தாலும், அந்த கிரகங்களை எந்த கிரகம் பார்த்தாலும். இப்ப குருவையும் செவ்வாயையும் சேர்க்கிறப்ப குரு மங்கள யோகம்னு சொல்றாங்க. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போயிருந்தா, அல்லது செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க இல்லைங்களா? செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க. அந்த செவ்வாய் தோஷமோ, செவ்வாய் கெட்டு போயிருந்தா, செவ்வாய் அசுப பலன் பெற்றிருந்தா, செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் கெட்டு போயிருந்தா, செவ்வாயுடைய ஸ்தான பலம், திருக்கு பலம், நைசர்கிக பலம் எல்லாத்துலயும் கெட்டு போயிருந்தாலும், குரு பார்த்த உடனே அந்த செவ்வாயை தூக்கிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம மெத்தடுல, ராஜநாடி மெத்தடுல, நீங்க குரு எவ்வளோ பவரா இருந்தாலும், செவ்வாய் எவ்வளோ பவரா இருந்தாலும், செவ்வாய் பவர் இழந்தாலும், குரு பவர் இழந்தாலும், யாரா இருந்தாலும் குருவும் செவ்வாயும் சேர்ந்தா அவங்களுக்கு வழக்குகள் வந்துருது. கோர்ட் கேஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருப்பாங்க. டைவர்ஸ் ஆகுது இல்லைங்களா? அவங்க எல்லா ஜாத்தையும் எடுத்து பாருங்க, குரு செவ்வாய் இணைவு இருக்கும். ஹஸ்பண்ட் வைஃப் டைவர்ஸ் 2 பேர் ஜாதத்துலயும் இருக்கும். சில நேரத்துல பிள்ளை ஜாதத்துலயே அது இருக்கும். அப்பா அம்மாவுக்கு கேஸ் நடந்திருக்கு இல்லையா? அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்தா அவங்க வீட்டுல வழக்குகள் நடந்துருச்சுன்னு அர்த்தம். தீராத நோய்கள் இருக்கு இல்லையா? சின்ன பிள்ளைல பாக்குறப்ப பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பெரிய ஆளாகிறப்ப சைனஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளானா ஆஸ்துமா வந்துடும். இந்த மாதிரி கேஸ்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க, வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிட்ற கேஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும். அப்ப செவ்வாய்க்கு குரு பார்வை பெற்றா யோகம்னு சொல்றாங்க. ஆமா. குருமங்கள யோகம் சொல்றாங்க. ஆனா நம்ம கால்குலேஷன் படி அனுபவத்துல பார்க்குறப்ப அப்படி இல்ல. அப்ப இது எந்த லக்னத்துக்காரனுக்கு இது நடக்கும்? உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பாதக அதிபதி லக்னம் அதெல்லாம் எந்த லக்னமாக இருந்தாலும், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா வச்சு செய்யும். ஓகேங்களா? அப்ப இது இங்க ஆணோ பெண்ணோ யாரா வேணா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க. இதுல வந்து ஆணும் பெண்ணுக்கும் என்ன பிரிக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த செவ்வாயையும் சுக்கிரனையும் பிரிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆணுக்கு வந்து மனைவியையும், பெண்ணுக்கு கணவனையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் தான் 2 பேத்துக்கு வேறுபாடே தவிர, மீதி ஜாதகத்துல எல்லா இடங்கள்லயும், எல்லா விதிகளையும் காமன் தான். ஆணுக்கு பெண்ணுக்கு. ம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து யோகம்ன்ற வார்த்தையில பிரிக்கிறாங்க. யோகத்துல வந்து அகிருதி யோகம், நசாங்கிய யோகம்னு சொல்லிட்டு 4, 5 பிரிவா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சந்திர யோகம், ராஜ யோகம்னு பிரிக்கிறாங்க. இப்படிலாம் பிரிச்சு மொத்தம் 4800 யோகங்கள வகைப்படுத்துறாங்க. யோகங்கள்ல வந்து என்னன்னா, இந்த ராசியில இந்த கிரகம் இருந்தா ஒரு யோகம். இந்த ராசியிலிருந்து இந்த ராசிக்கு 2 ராசிகள் இந்தந்த கிரகங்கள் இருந்தா யோகம். இந்த ராசியிலிருந்து இத்தனாவது ராசிக்குள்ள இந்த கிரகம் இருந்தா யோகம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா பிரிக்கிறாங்க. இதுல ஒரே கட்டத்துல இருந்தாலும் இணைவான ஒரு 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 காமனா ஒரு பலன். இந்த 2ம் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். ம். இந்த கட்டத்துல இருந்து குறிப்பிட்ட கட்டத்துல தூரத்துல அந்த கிரகம் இருந்தாலும் 2 இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு குரு வந்து மேச ராசின்ற ராசியில இருக்கு. அதுல இருந்து 5வது ராசியான சிம்ம ராசியில செவ்வா இருக்கு. அப்படின்னா 1வது கட்டமும், 5வது கட்டமும், 9வது கட்டமும் இணை அப்படின்னு சொல்லி பேசிக்கா அது வந்து திரிகோணம்னு சொல்றாங்க. இது 3 கட்டமும் இணையான கட்டம். அதாவது வந்து இது மெயின் ஆபீஸ், இது பிரான்ச் ஆபீஸ் மாதிரி. ஓகே. அப்ப இங்க போய் பணம் போட்டாலும் அங்க தான் போகும். அங்க போய் பணம் போட்டாலும் இங்க தான் வரும்ன்ற மாதிரி இது 3 ஒண்ணு தான். அப்ப இந்த 3 கட்டத்துக்குள்ள எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் எல்லாம் ஒரே கட்டத்துல உட்கார்ந்திருக்கிறதா அர்த்தம். அப்ப பலன் சொல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் கிரகம் இருக்கோ சேர்த்துதான் அதற்கான ஆமா. அப்ப பலன்கள் 5, 1, 5, 9வது கட்டத்துல இணைஞ்சிருந்தா, இதெல்லாம் ஒண்ணா இருக்குன்னு பலன் சொல்ல வேண்டியதுதான். ம். இப்ப இதைத்தான் திரிகோண இணைவுன்னு சொல்றாங்க. ம். திரிகோண பலம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க பாரம்பரியத்துல கேந்திரம்னு ஒண்ணு பயன்படுத்துறாங்க. 4வது, 7வது, 10வது. 4ஆம் கேந்திரம், 7ஆம் கேந்திரம், 10ஆம் கேந்திரம்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. அது வந்து 4 முனைகள்னு சொல்றாங்க, மையம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உபஜயம், அபோக்லிபம், பணபரம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனாவது கட்டத்துக்கு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை. ம். நம்ம என்ன செய்யறோம்? சமஸ்கிருதத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இணைவு கிரகங்கள் ஒரு கட்டத்துல 2 இணைஞ்சிருந்தா இணைவு. ஒரு கட்டத்துல இருந்து 5வது கட்டத்துல, 7வது கட்டத்துல, 9வது கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் இணைவு. அப்ப ஒரு ஜாதகத்தை பார்க்கிறோம். குரு இருக்கக்கூடிய கட்டமோ, செவ்வாய் இருக்கக்கூடிய கட்டமோ, நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா சப்ஜெக்ட். இப்ப அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை திறந்தோடனே சூரியன் இருக்கிற இடத்துல தான் அப்பா. அதுல விரல் வச்சுக்க வேண்டியதுதான். அதோட அந்த கட்டத்துக்குள்ள யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த அந்த கிரகத்தினுடைய பண்புகள் அந்த அப்பாவுக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டினா அந்த சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து 5வது கட்டம், 7வது கட்டம், 9வது கட்டத்துல வேற ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த குணம் இருக்க போகுது அவ்வளவுதான். இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்த்து வச்ச குணங்கள் அந்த அது அப்பாவுக்கு இருக்கு. அப்பாவுக்கு உதாரணத்துக்கு இருக்கும். செவ்வாயும் சூரியனும் ஒண்ணா இருக்கு. ம். அப்பா வந்து நோய்வாய்ப்படுவார். அப்பா ஆக்ரோஷமானவர். அப்பா வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவர். எல்லாத்தையும் புண்பட பேசுவார். நோயாளி. இப்படிலாம் சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயோட குணமெல்லாம் அப்பாவுக்கு ஒட்டிக்கிச்சு. ஓகே. அப்ப செவ்வாய்ங்கிறது ஒரு பெண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் என்பது கணவன். அப்ப இந்த கணவன் சூரியனோட சேர்ந்திருக்காரு இல்லைங்களா? அப்ப சூரியன் வந்து அடக்குமுறை, ஆளுமை. அப்ப இவங்க கணவர் வந்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியான ஆளா வருவார்.
அவர் தான் டாமினேட்டிங்கா இருப்பாரு டாமினண்டா வீட்ல. இருப்பார். அவ்வளவுதான், ம். முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான். அப்ப ம். இது இது வந்து உங்களுக்கு என்னன்னா, அதை மனப்பாடம் பண்ணணும் யோகங்களை. ஓகேங்களா? யோகத்திலயுமே வந்து பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒண்ணு இருக்குது. சில கிரகங்கள் இங்க உட்கார்ந்தா, பத்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகங்கள், மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 5 யோகங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் பிளேம் பண்ணி, ஃபர்ஸ்ட் புதனுக்கு, அப்புறம் செவ்வாய்க்கு, ருசுக யோகம், பத்திர யோகம்னு சொல்லிட்டு சச யோகம்னு சொல்லிட்டு அது ஒரு ம். 5 யோகம். அந்த 5 தொட்டு வேற வேற யோகங்கள். அப்புறம் கிரகங்கள் மாலை யோகம் தான் கிரகமாலியா யோகம். ஒரு ராசிக்கு இந்த ஒரு ராகு கேது கட்சிக்கு இந்த பக்கம் சில கிரகங்கள் உட்கார்ந்தா சில யோகம். இது மாதிரி வந்து நிறைய யோகங்கள் இருக்கு. நம்ம இதுல வந்து இது மாதிரி மல்டிபிள் யோகமா ஹேண்டில் பண்றது இல்ல. ம். ஒரே ரூல். சுக்கிரனுக்கு ஒரே ரூல், சந்திரனுக்கு ஒரே ரூல், புதனுக்கு ஒரே ரூல். ஒரு கிரகத்துல இருந்து 1, 5, 7, 9ல இன்னொரு கிரகம் இருந்தா 2 இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒரு கட்டத்துல 5 கிரகங்கள் இருக்கு, 7 கிரகம் இருக்கு, 9, 8 கிரகம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் அதே பலன் தான். புதுசாலாம் ஒண்ணும் மாறிடுறது இல்ல. ஏன்னா சில பேருக்கெல்லாம் ஒரு 6, 7 கிரகம் ஒண்ணா இருக்கும். லக்னமும் ஏதோ ஒரு கிரகம் மட்டும் தான் வெளியில இருக்கும். ஆமா, ஆமா. அப்ப அவங்களுக்கு எப்படி எல்லா எல்லா கிரகமும் கிரகமும் கலந்த ஒண்ணுதான். இப்ப நம்மள பொறுத்தளவுக்கு குணாதிசயம்? லாஜிக் ஒண்ணுதானே. ம். ஒரு கிரகத்தோட எல்லா கிரகத்தையும் சேர்த்து வச்சு பலன் சொல்ல போறோம். ஓகே. அப்ப சூரியனுடன் புதன் சேர்ந்திருந்ததுன்னா ஜாதகருடைய தந்தை புத்திசாலி. சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தா ஜாதகருடைய தந்தை சபல புத்தியுடையவர். சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்தா சாதகருடைய தந்தை உடல் நல சரி, நோயாளி. இப்படி நம்ம எல்லாரையும் பொதுவா சொன்னா சண்டைக்கு வர மாட்டாங்களா சார்? இந்த அவங்கள மாதிரி தானங்க சேர்ந்து சொல்றோம் நம்ம. ஓகே. ஓகேங்களா? அப்ப நிறைய பேர் ஒருவேளை அப்படி இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து வராது, ஜாதத்துல வராது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணு அவங்களுக்கு இருந்தா ஜாதத்துல வரும், இல்லாட்டா அவங்களுக்கு ஜாதத்துல வராது, அவ்வளவுதானே. ம். நம்ம இருக்கிறத சொல்றோம். இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் நீங்க டிவியில பேசுறப்ப அப்படியே நல்லா இருக்கு சார் கேட்கறதுக்கு. ஆனா எனக்கு நீங்க சொல்லலையே சார். உன் ஜாதத்துல இருந்தா தானே சொல்றதுக்கு. ஒரு கோடீஸ்வர யோகத்தை பத்தி ஒரு வீடியோ போடுறோம். ம். கோடீஸ்வரனா இருந்தா இப்படி இருப்பான்னு நம்ம பார்க்குறோம். உடனே பார்க்குறாங்க. உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு நம்மள்ட்ட ஃபோன் பண்றாங்க. அவர் ஜாதத்துல ஒண்ணும் இல்லாட்டா என்ன சொல்றது? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது இல்லைங்களா? ம். ஒரு சிலர் வந்து க கர்ம வினைகளை பத்தி பேசியிருப்போம். கர்மான்னோனே நீங்க அந்த இதுக்கெல்லாம் போயிடாதீங்க. கர்ம வினைங்கிறது மரபு ரீதியா வரக்கூடிய பிரச்சனை. இத பத்தி பேசியிருப்போம். ரொம்ப அடிபட்டுருக்காரு, ரொம்ப அடிபடுவார், கஷ்டப்படுவாருன்னு பேசுறோம். அவருக்கு அப்படியே பழைய படம் பார்த்த மாரி ஞாபகம் வந்துருச்சு. உடனே ஃபோன் அடிச்சு நம்மளுக்கு ஜாதகம் பார்க்குறாரு. அவர் ஜாதகம் நல்லா இருக்கு. சார் நீங்க நல்லா இருப்பீங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். என்ன சார் நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன் கடைசியில நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. இப்ப நல்லா இருக்கிற ஜாதகத்தை நம்ம என்ன சொல்றது? ம். இப்ப இருக்கிறதை இருப்பது போல நம்ம ரீட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இத 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 இப்படி இப்படி உல்டா பண்ணி, அப்படி உல்டா பண்ணி சொல்றது. இல்லாட்டினா ஒருத்தருடைய ஜாதகம் ரொம்ப டவுனா இருக்கு. அவருக்கு ஏதாச்சும் ஒரு கீழ ஜாக்கி கீக்கி வச்சு அமுக்கி மேல ஏத்தி விடுற வேலைலாம் நம்மளுக்கு முடியாது. என்ன இருக்கோ அத சொல்றோம். இத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே இப்படிதான் நம்மளோட லைஃப் போகும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப ஹேப்பியா என்ஜாய் இவ்வளவுதான். மாற்றங்கள் வராது மாற்றங்கள் இதனால. வராது. இப்போ மாற்றங்கள் உங்ககிட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் கேட்கறதுனால வந்து மாற்றங்கள் மக்களுக்கு வராது. என்னன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துராதா நம்ம இத இல்ல பார்த்து மாற்றங்கள் இதற்கான விஷயங்கள் வரும்ன்றதுங்க, பண்ணி. இப்ப நீங்க ஒரு வேலை தேடுறீங்க. வேலை கிடைக்கவே இல்ல. தொடர்ந்து தேடுறீங்க. 1 வருஷம் தேடுறீங்க, 2 வருஷம் தேடுறீங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிருது. எப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு ஒரு சலிப்பு வருது இல்லையா? ஆமா. அப்ப என்ன வந்து பார்க்குறீங்கன்னா, என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லுவேன். அதுவரைக்கும் நீங்க உங்க ஓ. வேலைய பார்க்கலாம். இதற்கான கால அளவு கால அளவு சொல்லிடுவீங்க. சொல்லுவேன். அப்படின்றப்ப வேலைய பார்க்கலாம். ம். நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்குது இல்லையா லைஃப்ப பத்தி. லைஃப்ப ஆமா. பத்தி ஸ்பேன் கிடைக்குது. என்ன அப்போ எப்ப என்னென்ன நடக்கும்? அப்போ அப்ராக்ஸிமேட்டா நான் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு எத்தனாம் தேதி கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்கன்னுவாங்க. அப்படி ஜோசியக்காரன் உலகத்திலே இல்ல. ம். இல்லைங்களா? அப்படி இருந்தா நான் 40,000, 50,000 ஃபர்ஸ்ட்டே குடுத்து எழுதி வாங்கிட்டு போயிரலாம் நோட்டு போட்டு. அப்படியும் முடியாது. ஒரு தோராயமா உங்களோட லைஃப் என்ன மாரி போய்க்கிட்டு இருக்கு? நீங்க என்னென்ன மாரி டிசைன் உங்க லைஃப்க்குள்ள இருக்கு? என்னென்னலாம் அவதிப்பட போறீங்க? என்னென்னலாம் இன்பப்பட போறீங்க? அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுத்துட்டோம்னா, நீங்க பிரிப்பேரா இருப்பீங்க அவ்வளோதான். அத மாற்றவே முடியாது. முடியாது. அப்படி சரி. மாத்துறதா இருந்தா, நான் நேத்து கூட உட்கார்ந்து யோசிச்சேன். ஒருவேளை பரிகாரம் செய்யறது, மாத்துறதெல்லாம் உண்மையா இருந்தா, நம்ம தான தர்மங்கள் பண்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் நிறுத்திட்டு பரிகாரம் பண்ணிரலாம்ல. கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க. நேரா போய் அங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல போய் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா. ஒரு ரூ. 5,000 வச்சு அவங்களுக்காக ஒரு ஹோமம் வளர்த்து அவர கிளியர் பண்ணி விடலாம். ம். இந்த பக்கமா ஜெயில்ல இருக்கிறவங்க ஒரு 4 பேர பிடிச்சு, அவங்க கொலை குற்றங்கள் நிவர்த்தியாகி வெளிய வரதுக்கு ஒரு 4 பரிகாரம் பண்ணலாம். இது எவ்வளவு பெரிய இதா இருக்கு? இதுவரைக்கும் அப்படி யாராச்சும் பண்றாங்களா? ஆனா அதற்கான கோவில்கள்லாம் நிறைய சொல்றாங்களே, கேன்சரா இருந்தா இந்த என்னதான் கோவிலுக்கு இருந்தாலும் நாங்க போய் போலாம், பண்ணலாம் இல்லையா? இந்த பரிகாரம் நான் சொல்றது பண்ணலாம். வழி தெரியுது இல்லைங்களா எனக்கு? ம். வழி தெரிஞ்சா நான் என்ன செய்வேன்? ம். நான் சும்மா இருக்க முடியுமா என்னால? நிச்சயமா. 4 பேத்துக்கு உதவி அந்த பிரச்சனைய சரி பண்ண எவ்வளவோ பேரு. இப்ப பசி இருக்கு. ம். நீங்க ஏன் அன்னதானம் பண்றீங்கன்னா, நம்மனால அத சரி செய்ய முடியுது. அப்ப சாப்பாடு செஞ்சு என்ன செய்றீங்க? ம். பைக்ல வச்சோ, கார்ல வச்சோ எடுத்துட்டு போறீங்க. கஷ்டப்படுறவங்கள தேடி பிடிச்சு குடுக்குறீங்க இல்லையா? ஆமா. அப்ப உங்களுக்கு பரிகாரம் செஞ்சு வாழ்க்கைய மாத்த தெரிஞ்சுனா நீங்க என்ன செய்யணும்? வீட்லயே உட்காரக்கூடாது இல்லையா? ம். கார் எடுத்துக்கிட்டு எவன்லாம் கஷ்டப்படுறானோ தேடி பிடிச்சு அவனுக்கு பரிகாரம் செஞ்சு வாழ்க்கைய சரி பண்ணணுமா இல்லையா? நிச்சயமா. அது செய்ய யாரும் செய்யறதில்ல இல்லையா? அப்ப சரி பண்ண பண்றது முடியாது அவ்வளவுதான். கண்டிப்பாக. பசி அப்படின்னா சாப்பாடு தான் குடுக்க முடியுமே தவிர, பசியே வராம இருக்கிறதுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அவ்வளவுதான். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல கிரக இணைவுகள் அப்படிங்கிறது,
ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் இணைஞ்சிருக்கு. இந்த கிரக இணைவுகளுக்குள்ள பேர்களும் வந்துடும். எந்த மாதிரி இப்போ பெயர்? உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். சனியும் சூரியனும் சேர்ந்துச்சுன்னா சத்யான்ற பேரு, அதாவது ராஜேஷ். ஒரு ஜாதகத்துல 12 கட்டத்துல எங்க எந்த வேணாலும் கட்டம் வேணா வேணாலும், இருக்கலாம். என்ன லக்னமா இருக்கலாம், என்ன நட்சத்திரமா இருக்கலாம், என்ன தசா புத்திகள் நடக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ம். ஒரு கட்டத்துல சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தா, அல்லது ஒரு கட்ட சனி உள்ள இடத்துல இருந்து 5, 7, 9 சூரியன் இருந்தா, ம். 2 சனி சூரியன் இணைவு தான். ம். ராஜேஷ்ங்கிற பேர், ராஜேஸ்வரி. அப்ப இஸ்ன்னு முடிகிற பேரெல்லாம் வந்து சனியுடையது. சுரேஷ், ரமேஷ், எல்லாமே இது சனியுடையது. எல்லாமே. அப்ப ரமேஷ் அப்படிங்கிறது ராம் பிளஸ் ஈஸ், ரமேஷ். அப்ப ராம்ங்கிறது புதன். அப்ப புதனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா ரமேஷ். ஓகே, ஒரு பெயருக்குள்ளேயே 2 கிரக ஆமா இணைவு ஆமா. வந்துரும். சத்தீஷ் அப்படிங்கிறது வந்து சந்திரன் பிளஸ் சனி. சுரேஷ் அப்படிங்கிறது சுக்கிரன் பிளஸ் சனி. இப்ப ராஜேஷ் அப்படின்னா ராஜா பிளஸ் ஈஸ். அப்ப ராஜான்னா யாருன்னா சூரியன். ம். அப்ப சூரியன் பிளஸ் சனி ராஜேஷ். அப்ப ம். ராஜேஷ், ராஜேஸ்வரி. ம். ராஜ இந்திரன்கிறதும் சனிதான். அப்ப ராஜேந்திரன். ஓகேங்களா. அப்புறம் ஆனந்தம்ன்ற பேர், ஆனந்த், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரம்யம், ம். சத்தியம், தர்மம். இது எல்லாமே சூரியன் சனியோட பேர். இந்த சூரியன் சனி சேர்ந்தவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தலையில அடிச்ச ஆபரேஷன் நடக்கும். தலையில அடிபட்டு தலையில ஆபரேஷன் நடக்கும். யாருக்கெல்லாம் மூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்களோ, ம். யாரெல்லாம் ராஜேஷ்னு பேர் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் ராஜேஸ்வரி, ஆனந்த், சத்யா, ரம்யா, இதுல முதல் பாதி வேற ஏதாவது பேர் இருக்கலாம். எந்த பேர் இருந்தாலும், மூர்த்திங்கிறதுக்கு முன்னாடி மூர்த்தி, வேற பேர் கிருஷ்ணமூர்த்தி, இருக்கலாம். ராமமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, எந்த மூர்த்தி இருந்தாலும் தலையில அடிபடும். தலையில அடிபட்டு ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் நடக்கும் அவங்க குடும்பத்துல. ஓகேங்களா. அப்ப அது முதுகு அவருக்கு தண்டு, இருக்கலாம், இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல குடும்பம், அந்த இருக்கலாம். ஜாதத்தை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகணும். ஓகே. அப்ப இந்த கிரக இணைவு அவங்க குடும்பத்துல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. அப்ப தர்மதுரைன்ற பேரு, தர்மாங்கிற பேரு, தர்மராஜ்ங்கிற பேரு, யாருக்கு பார்த்தாலும் தலையில அடி போட்டிருக்கும். ஓகேங்களா. இத எப்படி நீங்க இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க? அனுபவம் தான். ஓகே. இப்ப நான் நிறைய இடங்கள்ல சொல்லுங்க, சரவணன்ற பேர் இருந்தா 2 திருமணம் நடக்குதுன்னு. ஆமா. ராஜ்குமார் அப்படிங்கிற பேர் வெறும் இல்ல, இப்ப வீடியோ பாக்குறவங்க ராஜ்குமார் ம். அப்படின்ற பேர் எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க, அவருக்கு இன்னொரு சைடு ட்ராக் இருக்கும். சார், இது இல்லாம ஒழுங்கா இருக்கிறவங்க எல்லாம் அப்புறம் சண்டைக்கு வர மாட்டாங்களா சார்? அ- எல்லா இல்லைங்க, ராஜகுமாருக்கும் நான் அப்படிதான் என்ன இருக்குமா? சொல்றேன்னா, இது வந்து உங்களுக்கு அவேர்னஸ் தானே சொல்றேன். ஆமா. திரும்பும் பொழுது கவனமாக இருக்கவும், விபத்து பகுதின்னு போட்டிருந்தா அப்ப நான் அதில் திரும்பவே கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன இருக்கணுங்க, ம். கவனமா இருக்கணும். So, இப்ப இல்லாட்டி ஃபியூச்சர்ல வர வரும், வாய்ப்பு கண்டிப்பா வரும். இருக்குன்றீங்க. ராஜகுமார்னு பேர் வச்சா வரும், அசோக்னு பேர் வச்சா வரும். ம். ஓகேங்களா. ம். சரவணன் பேர் வச்சா வரும். ம். இதெல்லாம் வரத்தான் செய்யாது அர்த்தமா. ஓகே. அப்ப இதை புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு ஜாதத்தை பாக்குறோம், லாவண்யான்னு பேர் இருக்கு. லாவண்யான்னு பேர் இருந்தா வெளிநாட்டுக்கு போவீங்கன்னு சொல்றோம். ம். கல்பனான்னு பேர் இருக்கு, உங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க டிரைவர் ஆவாங்கன்னு சொல்றோம். இது எப்படி சார் அப்படின்னா, எப்படின்னா அப்படிதான் இல்லைங்களா. அப்ப என்னன்னா, இந்த கிரகங்களை சேர்த்து இந்த பேர்கள் வருதுன்றதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த வெளிநாடுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கிறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்குன்னு இருக்கும். அதுக்கு வேற ஒன்றும் சிம்பிளான கிரக இணைவு, அதே இணைவு தான். சனியும் சந்திரனும் சேர்ந்தா கிரக இணைவு ஃபாரின் போலாம். இல்ல, இந்த மாதிரி பெயர்களை மாத்தி வச்சுக்கிறது மூலமா அவங்களுக்கு அந்த யோகம் போலாம், வருமா? பிரச்சனை வந்தா வாங்கிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா. உங்க லைஃப் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. ம். உங்களுக்கு பிடிக்கல பேரை மாத்தினா பஞ்சாயத்தும் வரும் இல்லைங்களா. நல்லதும் நடக்கும். இப்ப ஒருத்தனுக்கு, ஒரு ஆளுக்கு வந்து கார்த்தின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா. ம். அவருக்கு திருமண விஷயங்கள் பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றோம். ம். அவர் திருப்பி வேற பேர் வச்சாருன்னா திருமண விஷயங்கள் நடந்துரும். அந்த இன்னொரு பேர் வச்சாரு இல்லையா, ஆமா. அதுக்கான பஞ்சாயத்து வரத்தானே செய்யும். So, பிரச்சனையே இல்லாத சரி, ஏதாவது ஒரு கார்த்தின்னு பேர் பேர் வச்சிருக்கோம், ராஜ்குமார்னு பேர் வச்சிருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கும், இனிமேல் ஆமா. என்ன ஆகி போயிரும், 2 கல்யாணம் ஆயிடும். அவ்வளவுதான் பஞ்சாயத்து. அப்ப இதை ஒண்ணுமே So, பெயர் மாற்றுறதுனாலயும் இல்ல. இதற்கான அதாவதுங்க, பலனும் வரும், பேர் அதுவும் வரும். மாற்றுறதுனால மாறும். ம். ஆனா அந்த பேர் வந்து சரியானதான பேரா அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ஒரு பேர் வந்து இந்த பிரச்சனையை கொடுக்குது. இது வந்து 100ல 99 பேருக்கு இந்த பிரச்சனை கொடுக்குது. சரிங்களா. அப்ப இந்த பிரச்சனை எப்ப வருது? என் பையனுக்கு 35 வயசு தான் ஆகுது, ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு 48 வயசுல வருது. ஓகேங்களா. சுச்சுவேஷன் தான், எல்லாமே சூழல் தானே. யாரும் குற்றவாளி கிடையாது. யாரும் பிளான் பண்ணி நான் வந்து தப்பு பண்ணணும்னு யாரும் பிறக்கிறது கிடையாது.